தனுசு ராசி பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் 2வது நட்சத்திரமாக சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா சூரியனை விட்டு ஒரு 20 டிகிரிக்குள் 25 டிகிரிக்குள் இருந்தார் என்றால் வாழ்க்கை குளுகுள்னு இருக்கும். நல்ல மழை பொழியும், பூமி நிலமெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும். ஏரி நதி எல்லா இடங்களிலும் நீர் வரத்து அதிகமாக இருக்கும். சூரியனை விட்டு சுக்கிரன் ஒரு 40 டிகிரிக்கு மேல் சென்று விட்டார் என்றால் மழையே பொழியாது, ஒரே வறட்சியாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரே காஞ்சி போய் தான் இருக்கும். அந்த மாதிரியான நிலை தான் இந்த பரபவ ஆண்டு போய் கொண்டிருக்கிறது. அதே நிலை தான் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளியை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகள் அதிகமோ குறைவோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். திருமண வாழ்க்கையும் அப்படி தான். சுக்கிரன் சூரியனை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பூராட நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுங்க. கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். ஒரு ராசி ஒரு ஜாதகனாய், ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகனாக இருந்தாலும் சரி, தலையெழுத்தியே மாற்றிடும். அது மாத கிரகமாக இருக்கலாம், 1.5 மாத கிரகமாக இருக்கலாம், 1 வருட கிரகமாக இருக்கலாம், 1.5 வருஷத்து கிரகமாக இருக்கலாம், 2.5 வருஷத்து கிரகமாக இருக்கலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்திங்கன்னா ஆடு மாடு வண்டி வாகனம் நிலம் சொத்துக்கள் விரிந்து கிடக்கும். நல்ல வசதி வாய்ப்பு. அதே மாதிரியே அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக இருந்து மேனேஜராக இருந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவங்களோட வேலை வாங்கலாம். அதே சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு பார்த்திங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். செவ்வாய் திசை வரும்போது தான் வயிறு சார்ந்த பிரச்சனை, அடி வயிறு சார்ந்த பிரச்சனை வருது, இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வருது, அதிக கடன் வருது. இந்த செவ்வாய் திசை வரும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இல்லைன்னா அந்த ஜாதகன் கடன் வாங்கி கடகன் ஆயிடுவாங்க. உங்களுக்கு செவ்வாய் திசை வருது, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தார் என்றால் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், சொத்துக்கள் வாங்கலாம், பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஆடு மாடு வாங்கலாம். அப்படி வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். போராட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை வருது, உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் திசையில் உங்களுக்கு வளர்ச்சியா இல்லை கடுமையான பிரச்சனையா அப்படின்றது அனுபவத்தில் ஒவ்வொருவரும் பார்த்தால் தான் தெரியும். தனுசு ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்திலே மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ தற்போதுள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து வேலைக்கோ படிப்புக்கோ முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். ஏன்னா உங்களுக்கு 5, 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் வரும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு இடம் மாற்றங்களை செவ்வாய் ஏற்படுத்துவார். கடந்த 1.5 மாத காலமாக 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. அடுத்த ஒரு 45 நாட்கள் 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் செல்லும்போது பல நாட்களாக, பல மாதமாக, பல வருடமாக
ஏன்னா வந்து செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டிற்கு வருவது 2 வருடத்திற்கு மேலாகும். அதனால் வந்து பல வருடமாக ஒரு காரியங்கள் நடக்காமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நடக்கும். 7ஆம் வீட்டிலிருந்து தனுசு ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது போராட நட்சத்திர அன்பர்கள், வீட்டிலிருந்து வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள், இப்போ வந்து உணவு கட்டுப்பாடு வேண்டும். அதிகமாக காரமான உணவு, அதிகமாக கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. அப்புறம் வந்து வாந்தி, பேதி, வயிறு சார்ந்த பிரச்சனையை உண்டாகிறோம். அப்புறமேட்டி வயிற்று வலி, கண் வலி, இப்படி வந்து உடம்பில் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அப்புறம் வந்து நோய் நொடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடும். செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்வாதம் செய்துக்கிட்டு அடிபட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே அடிதடி தான். செவ்வாய் அப்படின்னாலே ரோசம் அதிகம். மிளகா கடித்த மாதிரி சுருன்னு கோவம் வந்துடும். அதனால் எந்த வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் நிதானித்து பேசுங்க. 5ஆம் அதிபதி ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாலினவர்கள் நட்பு உண்டு. அதே வழியில் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்துடும். அது ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி. 7ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது மிளகா கடித்த மாதிரி சுருன்னு நீங்கள் வந்து விளையாட்டாக சொல்லுவீங்க, தமாஷாக சொல்லுவீங்க, அவங்க வந்து ரசிப்பாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து அவங்க கோவப்படுவாங்க. அதனால் வந்து நண்பர்கள் கூட்டாளி வாழ்க்கை துணையிடம் இப்போ வந்து ரகசியங்கள்லாம் பேசாதீங்க. கவனமாக பேச்சுவார்த்தையில் இருங்க. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. போராட நட்சத்திர அன்பர்கள், வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு, பதவி உயர்வு, ப்ரமோஷன். அதே மாதிரி வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம், மண் நிலம், பூமி சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் என்றாலே யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை, பொது சேவை ஈடுபாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். தொழில் வந்து ஓரளவு நன்றாக போகும். தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகமாக நீங்களே கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. வாக்குஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உங்கள் பேச்சுவார்த்தை சும்மா கடகடன்னு வேகமாக பேசுவீங்க. பேச்சால் வாக்கால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், வியாபாரிகள், பேச்சுவார்த்தையின் மூலம் கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில், இதுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது பல வழிகளில் நன்மை, சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படுத்திவிடும். உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அது செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா, ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ராகு புத்தி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.